Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah Ta'ala fil Qur'anil Karim wa fi mahkami tanzil. Yarfa'illahu alladhina amanu minkum walladhina utul ilma darajatin. Wallahu bima ta'maluna khabir. Allahumma salli ala Sayyidina Muhammadin Shamshil Anbiya'i Badril Mursalin wa Kutubil Awliya'i wa Iftikharil Muttaqin. தாஜில் உம்மதி ஷஃபீல் முதனிபீன் ஷஃபீஇ யௌமுல் கியாமா அல்லாஹு யா ஹாதி. புகழனைத்தும் அல்லாஹ் உனக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாகுமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த கடுமையான கோடை வெயிலினால் ஏற்படுகின்ற நோய் நோக்காடுகளிலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள்வானாக. இந்த கடுமையான கோடை காலத்திலே உலகம் முழுவதிலும் இருந்து ஹஜ்ஜு செய்ய வரக்கூடிய ஹாஜிகள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை லேசாக்கி தருவானாக. அந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் மிகவும் அருமையான மக்கள் விரும்புகிற நல்ல மழைகளை தந்து அல்லாஹ் தஆலா அந்த பூமியை உஷ்ணத்தில் இருந்தும் காப்பாற்றி எளிமையான சூழ்நிலைகளை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்தருவானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை வல்லல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாழும் காலத்தில் நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய நசீபை வல்லல்லாஹு தஆலா தந்தருவானாக. மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினை அல்லாஹ் தஆலா தந்தருவானாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் +2 தேர்வு முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. அது குறித்து நாம் அனைவரும் அறிவோம். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் மேற்கொண்டு என்ன படிப்பது, எங்கு படிப்பது என்ற பெரும் ஆலோசனைகளிலும் பெரும் குழப்ப சூழ்நிலைகளிலும் இருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே கல்வியை குறித்து சொல்லும் பொழுது யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா மிகவும் உயர்ந்த நிலையில் வைத்திருக்கிறார். வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத்தி, இன்னும் யாருக்கு கல்வி ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களும் உயர்ந்த நிலையிலே அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர், அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்வதையெல்லாம் நன்கு அறிவார் என்று இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. 2 பேத்துக்கு உயர்ந்த அந்தஸ்து திருக்குர்ஆன் சொல்லுது. ஒண்ணு, முஃமினாகவே இருந்தா உனக்கு உயர்ந்த அந்தஸ்து. இன்னொன்னு, கல்வியாளனாக இருக்கிறாயா, உனக்கும் உயர்ந்த அந்தஸ்து தான். கல்வியாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா தான் உயர்ந்த அந்தஸ்து தரான். இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. ஒருத்தன் பெரிய படிப்பு படிச்சிருப்பான், ஆனா எப்படி திருடுறதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பான். ஸ்கேமிங் பண்றாங்க இல்லையா, கொள்ளையடிக்கிறானுல, அவனும் பெரிய படிப்பு தான் படிச்சிருக்கிறான். இன்னைக்கு நவீனமா திருடுறானுல அத்தனை பேரும் பெரிய படிப்பு படிச்சுட்டு தான் அந்த வேலையை செய்யறாங்க. பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த வேலையை செய்கிறார்கள். ஆனா அதான் அல்லாஹ் தஆலா சொல்லல. வல்லதீன ஊத்துல இளமா தரஜாத்தி, யாருக்கு அல்லாஹ் தஆலா பெரிய ஞானத்தை, கல்வியை கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு சில அந்தஸ்துகளை உயர்த்தி கொடுக்கிறார். இதுல நம்ம ஒண்ணு விளங்கிக்கணும். இந்த கல்வி கொடுக்கப்பட்டவர்கள்
முஃமினாக இருந்தாலும் முஃமின் அல்லாத மற்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் அந்த உரிய மரியாதையை நான் தருகிறேன் என்றதான் சொல்றேன். முஸ்லிம்களுக்கு மட்டுமே அந்தஸ்து. ஆனா கல்வியாளர்கள் அது முஸ்லிமாக இருந்தாலும் மற்ற யாராக இருந்தாலும் அந்தஸ்து நல்லா. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில கல்வியை கற்கக்கூடிய கட்டாய நிலையில் இந்த சமுதாயம் இருக்கிறது. கல்வியில ரொம்ப பின்தங்கிய சமுதாயம் நம்ம முஸ்லிம் சமுதாயம். சச்சார் அறிக்கையில நீதிபதி சச்சாருடைய அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குது? முஸ்லிம்கள் தான் கல்வியில ரொம்ப பின்தங்கி போயிருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறார். அதனால நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை, பேரம் பேத்திகளை, மகள்களை படிக்க வைக்கிறது, நல்லா படிக்க வைக்கிறது. ஒழுக்கத்தோடு கூடிய அந்த கல்வியை நாம் அவர்களுக்கு தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கல்வி ஞானம் என்பது ஒரு முஃமினுடைய தொலைந்து போன பொருள். அது எப்பொழுது கிடைத்தாலும் எங்கு கிடைத்தாலும் அதை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்துக் கொள்வதற்கு அவன் தகுதி உடையவனாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல் ஹிக்மத்து லாகத்துல் முஃமின் ஃபஹைஸ் வஜதஹா ஃபஹுவ அஹக்கு பிஹா. கல்வியை மனுஷன் தொலைச்சிட்டான். அது எங்க கிடைக்குதோ, எவ்வளவு கிடைக்குதோ அதை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னக இதா தஅல்லம்த பாபன் மினல் இல்மி கான கைரன் லக மின் அன் துஸல்லி அல்ஃப ரகாத்தின் ததவ்வன் முதகப்பலத்தன். ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1000 ரக்காத் நஃபில் தொழுகுவதை விட ஒரு கல்வியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வது சிறந்தது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட, நம்மளாக தொழுகிறோம், ஏற்றுக்கொள்ளப்படுதா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனா பெருமானார் என்ன சொல்றாங்க? ஒப்புக்கொள்ளப்பட்ட 1000 ரக்காத்துகள் தொழுகுவதை விட நீங்கள் கல்வியை தெரிந்து கொள்வது சிறந்தது. அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வைதா அல்லம்த நாஸ உமில பிஹி அவல்லம் யஅமல் பிஹி ஃபஹுவ கைருல் லக மின் அல்ஃப ரக்காத்தின் துஸல்லிஹா ததவ்வன் முதகப்பலத. நீ கற்ற கல்விய பிறருக்கு கற்றுக் கொடுத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட 1000 ரக்காத்துகள் தொழுவதை விட சிறந்தது. ஒன்னு மாணவனாக இரு அல்லது ஆசிரியனாக இரு என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து வலியுறுத்தி சொல்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், லைஸல் யதீமுல்லதி லா வாலித லஹு இன்னமல் யதீமுல்லதி லா இல்ம லஹு வலா அதப லஹு. அனாதை யார் தெரியுமா? நம்மெல்லாம் அனாதைன்னா யாருன்னு சொல்றோம்? தந்தை யாருக்கு இல்லையோ அவன் தான் அனாதை. தகப்பனார் யாருக்கு இல்லையோ அவன் தான் அனாதை. தகப்பனார் இல்லாதவன் அனாதை அல்ல, கல்வியும் ஒழுக்கமும் இல்லாதவன் தான் அனாதை என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். அவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த தரஜாவுல இந்த கல்வியை இஸ்லாம் வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து முதல்ல குர்ஆனை இறக்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலில் வசனம் அருளப்படுது. முதல்ல வசனங்கள் அருளப்படும் போது 5 வசனங்கள் அருளப்படுது. இந்த 5 வசனங்கள்ல முதல் வசனத்துல முதல் வார்த்தையாக எந்த வார்த்தை திரும்ப வந்திருக்கிறது? இக்ரா, படி. முதல் வாசகமே, திருக்குர்ஆனினுடைய முதல் வாசகமே இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை இல்ல இந்த உலக சமுதாயத்தை படி என்றுதான் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த அந்தஸ்து. உலகத்துல பகவத்கீதையை படிக்காத, ராமாயணத்தை படிக்காத, பைபிளை படிக்காத, இப்படிதான் சொல்லப்படுது. சனாதானத்துல சங்கிகள் என்ன சொல்லுகிறார்கள்? படிக்காத, இதான் சொல்லித்தரா. ஆனா உலகத்திலேயே படிக்க சொல்லி வலியுறுத்துகிற, அறிவுறுத்துகிற இல்ல, வலியுறுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அப்துல் மலிக் பின் மர்வான் என்கிற ஹலீஃபா சொல்லுகிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிறார். யாபனி
தஅல்லமுல் இல்ம ஃபைன் குந்து சாதாதன் ஃபகுத்மு. என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் தலைவர்களாக இருந்து கொண்டு படித்தால், தலைவர்களாக இருந்து கொண்டு நீங்கள் படித்தால் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். வயன் கொண்டு வசத்தன் சுத்தும். நீங்கள் நடுநிலையாளர்களாக இருந்து கொண்டு குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக நடுநிலையாளர்களாக இருந்து கொண்டு நீங்கள் படித்தால் உயர்ந்த அந்தஸ்துகளையும் தலைமை பொறுப்புகளை நீங்கள் பெறுவீர்கள். வயன் கொண்டும் சூக்கத்தன் இஷ்டும். நீங்கள் ஆக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சாதாரணமான குடிமக்களாக இருந்து கொண்டு நீங்கள் படித்தால் உங்களுக்கு அந்த கல்வி உங்களுக்கு பிழைப்பித்தது, பொழப்புக்கு வழிகாட்டு என்று கலீஃபா அப்துல்லா பின் மலிக் பின் மர்வான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இது நமக்கு மே மாசம் அல்லது ஜூன் மாசத்துல இருந்து நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கல்வியில சேர்க்கணும். எதையாவது படிக்க வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். 1 டிகிரி 2 டிகிரி கண்டிப்பா அவளை நாம் படிக்க வைக்க வேண்டும். படிப்பு என்பது நாம் சுவாசிப்பது போன்று. சுவாசிப்பதை எப்பயாவது நிப்பாட்ட முடியுமா? நான் 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், சுவாசிக்கிறத நிறுத்திக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சுவாசிப்பது போன்றது கல்வி. வள்ளுவன் சொல்லுவான், கற்க கசடர கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தர. படிக்கணும், படிச்ச மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். வள்ளுவனுடைய வா. அவையார் சொல்லுவார், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை போகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படி, பிச்சை எடுத்தாவது படி என்று சொல்லுவார். அதே போல பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று காந்தியடிகளார் சொல்லுவார். அதனால கல்விங்கிறது மிக மிக அவசியமான ஒண்ணு. அதுக்கு அடிகள் இல்லாமல் அவரிடத்துல ஒரு மனிதர் போர்வையை போர்த்தி கொண்டு உடல் நடுநடுங்க, உடல்நிலை சரியில்லாமல் அவர் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? அமீர் மோமினின் அவர்களே, எனக்கு உடல்நிலை சரியில்லை, கொஞ்ச நாளா நான் இன்னைக்கோ நாளைக்கோ மோத்தா போயிடுவோம் போல தெரியும். எனக்கு சில அந்த மாதிரி கனவுகள், என்னுடைய உடல்நிலைகள் இதெல்லாம் எனக்கு அப்படிதான் உணர்த்துது. நான் இந்த 1 நாள்லயோ 2 நாளையிலயோ ஒரு சில நாட்களில் நான் இறந்து போய்விடுவேன். இப்ப நான் என்னுடைய மரணத்தின் இறுதிப்படியில் இருக்கிறேன். இப்பொழுது நான் என்ன மாதிரியான அமல்களை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, படி, ஏதேனும் ஒரு கல்வியை நீ கற்றுக்கொள். அதாவது லா இலாஹா இல்லல்லாஹ் அதிகமா சொல்லு, திக்ர் நிறைய செய்ய, பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள், இருக்கிற தொழுகைகளுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிப்பு கேளு. இது போன்ற ஒரு மரண இறுதி உபதேசத்தை அவர் செய்யாமல் கலிமாவை அதிகமாக சொல், கல்வியை தேடிக்கொள் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு உபதேசம் செய்ததாக ஒரு வரலாறு பைஹக்கியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, +2 தேர்வுல நம்ம பார்த்தோம்னாக்க இந்த வருஷம் 2025 இந்த வருஷத்துல ஒரு 8.25 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. 8.25 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. இதுல ஒரு 8 லட்சம் பேர் தேர்வாயிருக்கிறாங்க. வளமை போலவே தேர்வானவர்கள்ல ஒரு 3.25 லட்சம் பேரு ஆண் பிள்ளைகள், 4.25 லட்சம் பேரு பெண் பிள்ளைகள். அதிகமாக படித்து பாஸ் ஆகக்கூடிய பெண்கள் தான் அதிகமானவர்கள். ஆனா கல்லூரி படிப்புல போய் சேரக்கூடியவர்கள் அதிகமாக ஆண்கள் தான். 12வதோட அந்த பெண்கள் கல்வியை நிறுத்தி விடுகிறார்கள். இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்லுகிறது? படின்னு தான் சொல்லுச்சு. ஆணை பார்த்து படி, பெண்ணை பார்த்து படின்னு சொல்லி பிரிச்சுலாம் சொல்லல. 2 பேருமே படிங்க என்றுதான் இஸ்லாம் பொதுவாக நமக்கு சொல்லி தருகிறது. அதே போல இன்று படிக்கக்கூடிய இந்த மாணவர்களை நம்ம பார்த்தோம்னா, மார்க் எடு மார்க் எடு மார்க் எடுன்னு சொல்லி நம்மளுடைய பிள்ளைகளை வலியுறுத்துறோம், வற்புறுத்துறோம். அவங்கள படிப்பதற்கு வேறு ஒரு வகையில அவங்களை நம்ம டார்ச்சர் பண்றோம். வேறு ஒரு வகையில அந்த பிள்ளைகளை மார்க் எடுக்க சொல்லி நம்ம அவங்களை டார்ச்சர் பண்றோம். நேத்து ரிசல்ட் வெளியாகுது. முந்தா நாள் ஒரு பொண்ணு தஞ்சாவூர்ல நம்ம மார்க் கம்மியா எடுத்துருவோமோ அப்படின்னு நினைச்சு, அல்லது நான் ஆங்கிலம் ஒழுங்கா எழுதல, நான் அதுல ஃபெயில் ஆகிடுவேணும்
என்று நினைத்து அந்த பெண் குழந்தை தற்கொலை செய்து கொண்டார். கடைசியில் அந்த பொண்ணு நேற்று பார்த்தோம்னா எடுத்திருக்கக்கூடிய மார்க் 413 12th எல்லா சப்ஜெக்டும் பாஸ். நேத்து எல்லா ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு ஒரு பையன் 2 பொண்ணு மௌத்து தற்கொலை செய்து கொண்டார். நேத்து ரிசல்ட்ட பார்த்த பிறகு. அப்ப நம்மளுடைய பிள்ளைகளை ஒரு குதிரை ரேஸ்ல ஒரு பந்தயத்துல ஓட விடுற மாதிரி முதல் மார்க் எடு, 2வது மார்க் எடு, மாவட்டத்துல ஃபர்ஸ்ட் எடு, மாநிலத்துல ஃபர்ஸ்ட் எடு, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் எடு. அவங்கள வற்புறுத்தி அவங்கள தூங்க விடாம, சாப்பிட விடாம, உடம்ப கவனிக்க சொல்லாம, அவங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்காம அந்த பிள்ளைகளை வற்புறுத்தி ஒரு மென்டலி டார்ச்சருக்கு உள்ளாக்கி அந்த பிள்ளைகள் கடைசியில 12வது பிறகு பாருங்க பொம்பளை பிள்ளைங்க பெரும்பாலும் படிக்கிறது இல்லை. காரணம் என்ன? இந்த ரேஸ்ல நம்மளால ஓட முடியாது. இந்த ரேஸ்ல நம்மளால தொடர்ந்து ஓட முடியாது. பயனுக்கு வேற வழி இல்லை. பெற்றோரை காப்பாற்றியாக வேண்டும். வரக்கூடிய மனைவி பிள்ளைகளை காப்பாற்றியாக வேண்டும். அதற்காக வேண்டி அவனை படிக்கிறான். அவன் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறான். ரயில்வே எதாவது சமாளிக்குங்கிறான். ஆனா பொம்பளை பிள்ளைங்க அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அவர்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலக அளவுல பெரிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவங்க, நல்ல ஒரு மாசத்துல கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடியவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா, நீ என்னையா ஸ்கூல்ல படிக்கும் போது, காலேஜ்ல படிக்கும் போது முதல் மதிப்பெண் பெற்றிருந்தாயா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவனை கேட்டா சொல்லுவான், நான் ஒரு ஆவரேஜ் மார்க் தாங்க வாங்குவேன், ஒரு நடுநிலையான மார்க் தான் வாங்குவேன். ஆனா நடுநிலையான மார்க் வாங்கினவங்க பெரும்பாலானவர்கள் உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள். ஆனால் உயர்ந்த மார்க்குகளை முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் பல பேரு காலேஜுக்கே போகிறது. இப்படி ஒரு கருத்து நிலவுன பிறகு ஒவ்வொருத்தரையும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில கூட படிச்சவங்க இல்ல, முதல் மார்க் எடுத்தவங்க இன்னைக்கு எங்க இருக்கானே தெரியாது. நடுநிலையான மார்க் எடுத்தவங்க தான் இன்னைக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த ரேஸ்ல கலந்துக்கல. ஆனா உலக வாழ்க்கை ரேஸ்ல நம்ம இன்னைக்கும் பேசப்படுகிற அளவுக்கு நாம் இருக்கணும். காரணம் அந்த மனநிலை தான். ஒரு பொதுவான ஒரு மனநிலைய, நடுநிலையான அந்த மனநிலையை நாம் வைத்துக் கொள்வதால் தான் நாம் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்பதில் சந்தேகமே இல்லை. உலக அளவுல இன்னைக்கு உலக அளவுல முதல் 10 நபர்கள் யார் அதிகமா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு கூகுள்ல போய் போட்டு பார்த்தோம்னா, முதல் 5 பேர் விளையாட்டு வீரர்கள், 2வது 2 பேர் சினிமா நடிகர்கள், ஒரு 3 பேர் மட்டும் படிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனிகள்ல வேலைக்கு இருக்கிறான். ஒரு கம்பெனில வேலை செய்யக்கூடியவனுக்கு ஒரு மாசத்துக்கு மட்டும் 7,150 கோடி ரூபாய் சம்பளம். ஒரு கம்பெனில வேலை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு, சிஇஓக்கு 7,150 கோடி ரூபாய். அவன் சுந்தர் பிச்சைன்னு சொல்றமே, அவர் தான் 10ஆவதா இருக்கிறார். அவருக்கு ஒரு மாசத்துக்கு சம்பளம் 154 கோடி ரூபாய். இது எதனால கிடைக்குது? இந்த சம்பளம் படிச்சதுனால கிடைக்குது. இன்னைக்கு எல்லாமே ரேசிங் எப்படி இருக்குதுன்னா, காசை நோக்கிதான் எல்லாருமே படிக்க வைக்கிறோம். இதை படி உனக்கு இவ்வளவு காசு கிடைக்கும், இதை படி இவ்வளவு உனக்கு காசு கிடைக்கும், இதை படி நீ உன் பொறாடி பிள்ளைங்க நல்லா இருப்பீங்க, இதை படி நீ எல்லாத்தையும் எங்களை காப்பாத்திக்கணும், இதை நீ படி கார் வாங்கலாம், இதை நீ படி பங்களா வாங்கலாம், அவரை மாதிரி இருக்கலாம், இவரை மாதிரி இருக்கலாம். காசை நோக்கிதான் இந்த எல்லா கல்விகளும் நகர்த்தப்படுகிறது. அது அறிவுக்காக படித்ததெல்லாம் நம்ம தாத்தா காலத்தோட முடிஞ்சு போச்சு. நம்முடைய அப்பாக்கள் காலத்துல ஏதோ ஒண்ணு படிச்சு வைக்கட்டும் அப்படின்னு படிக்க வச்சாங்க. ஆனா இப்ப நம்மளுடைய பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்துக் கொண்டிருப்பது அந்த காசுக்காகவும் பணத்துக்காகவும் பதவிக்காக வேண்டிதான் நாம் படிக்க வைக்கிறோம். அதனாலதான் படித்தவர்களில் பெரும்பாலானவர்கள் திருடர்களாகவும் சிறைச்சாலையில் இருக்கிறார். பெரிய பெரிய கொள்ளையடிக்கிறவங்க இன்னைக்கு யாரு? ஸ்கேம் பண்றவங்க எல்லாம் யாரு? எல்லாம் இவங்கதான், படித்தவர்கள் தான். அந்தந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகமாக படிக்க வேண்டும். அந்த படிப்பு நம்மை பண்படுத்த வேண்டும். படிப்புனால நம்ம கிட்ட பண்பாடுகள் வளர வேண்டும், பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும், நல்ல ஒழுக்கங்கள் வளர வேண்டும், நம்முடைய தாய் தகப்பனை காப்பாற்றக்கூடிய ஒரு மனநிலை வர வேண்டும், குடும்பங்களை சகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாக வேண்டும். இதுதான் படிப்பு ஏற்படுத்துகிற உண்மையான மாற்றம். ஷாஜஹான் தன்னுடைய வாழ்நாளையில
அவர் இந்தியாவை ஆண்ட முன்னாள் மன்னர்களில் ஒருவர் ஷாஜஹான். அவர் தான் சம்பாதித்த தன்னுடைய அரசவைக்கு வந்த அந்த காசு பணத்தை எல்லாம் வைத்து ஒரு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தார். பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆடம்பரத்தின் அடையாளமாக இன்று தாஜ்மஹால் இருந்து வருகிறது. நாம் எல்லாம் பார்க்கணும். அவருடைய வாழ்வில் அடையாளமாக ஆடம்பரத்தின் உச்சகட்ட நிலையில் இருக்கக்கூடிய அது தாஜ்மஹால் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 350 வருஷமா நிற்குது. இன்னைக்கு இந்தியாவுடைய நினைவு சின்னமாக, அடையாள சின்னமாக, இந்தியாவின் அடையாளமாக திகழ்ந்தாலும் அது ஆடம்பரத்தின் உச்சம். அவ்வளவு காசை என்ன செஞ்சிருக்கிறார் அவரு? ஊதாரித்தனமாக செலவழித்திருக்கிறார். அப்படிதான் அதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. வாழ்வதற்கு ஒரு மாளிகை கட்டி கொள்ளலாம். வாழ்ந்தவளுக்கு ஒரு மாளிகை என்றால் அது பேரதிர்ச்சியாக அல்லவா இருந்தது. நம்ம மார்க்கம் என்ன சொல்லுது? ஒருத்தனை இறந்து புதைச்சாட்சினா மேல எந்த கல்லுமே வைக்க கூடாது, சமாதி எதுவுமே கட்டக்கூடாது. மார்க்கத்துல கட்டுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அடையாளத்துக்கு வேண்டுமானா ஒரு கல் வைக்கலாம். அவருடைய மகன்களை பார்த்தோம்னா ஷாஜஹானுடைய மற்றொரு மகன் குடிகாரராக இருந்தார், தாரகோ என்கிற ஒரு மகன். அதே போல அவருடைய மற்றொரு மகனும் குடிகாரராகவே இருந்திருக்கிறார். ஆனா அவுரங்கசீப் மட்டும் சின்ன வயசுல இருந்தே மார்க்க கல்வியை படித்து பயனடைந்ததன் காரணமாக அவர் ரொம்ப ஒரு நல்லது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்கிற காலத்துல இந்துக்கள், முஸ்லிம்கள் அத்தனை சாதிக்காரரும் அவரை பாராட்டினார். 40 வருஷம் ஆட்சி செஞ்சார் இந்தியாவை. அவருடைய 40 வருஷத்துல இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசாக ஆனது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துல ஜிடிபி குரோத்னு சொல்றாங்க இல்லையா, ஆக அவருடைய காலத்தில் ஜிடிபி குரோத் எந்த அளவுக்கு உயர்ந்து இருந்ததோ அது போன்ற ஒரு நிலையை இந்தியா அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் பெற்றது கிடையாது என்று சொல்லுகிறார் பொருளாதார வல்லுநர். காரணம், அதுக்கு தன்னை மிகவும் உயரிய நிலையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி அவர் பாடுபட்டார். அங்கு இருந்த அவர் ஒரு சொல்லுவார்கள், கவிஞர் வாரியம் என்று ஒன்று இருந்ததாம். ஜன அரசவைக்கு வந்து கவிஞர்களை புகழ்ந்து படிச்சுட்டு காசு வாங்கிட்டு போவாங்களாம். இவர் பொறுப்புக்கு வந்ததுமே அந்த வாரியத்தையே மூடிட்டார். முதல்ல செஞ்ச வேலைகள் அது ஒன்று. அதே போல இன்னொரு இசைவாணர் குழு ஒன்று இருக்குமா. நைட்ல போய் அரசர்கள் படுக்க போகும்போது பக்கத்துல 10 பேர் உட்கார்ந்துக்கிட்டு இசைகளை வாசித்து கொண்டு இருப்பார்களா. அரசர் நல்லா தூங்கணும், ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி அவர் வந்ததுமே இந்த குழுவையும் தூக்கினாரா. இதற்கெல்லாம் தூக்குவதற்கு காரணமாக இருந்தது எது? கல்வி, மார்க்க கல்வி, இஸ்லாமிய கல்வி. ஏனென்றால் அது ஒன்றுதான் நல்ல அறிவையும் நல்ல அறிவுரையும் கற்றுக் கொடுக்கிறது. முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ்ஸலாஹு ஸர்ருல் அஸீஸ் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தார். பெரிய மதரசா வச்சிருந்தாங்க முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி. ஒவ்வொரு ஹதீஸையும் ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்துக்கான விளக்கங்களையும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு ஹதீஸை சொல்லி கொடுத்துட்டு இதனுடைய மதிப்பு என்ன தெரியுமாடா, 10,000 ரூபாய் அப்படிம்பாங்களாம். ஒரு குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கத்தை சொல்லி கொடுத்துட்டு இதனுடைய மதிப்பு என்ன தெரியுமா, 1,00,000 ரூபாய். இப்படியே சொல்லுவார்களாம். ஏன்னா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அந்த கல்வியினுடைய மதிப்பு தெரியணும் இல்லையா, இப்படியே சொல்லி கொண்டிருப்பாங்க. அந்த மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்து விட்டு மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. அப்படி ஒரு மாணவன் வீட்டுக்கு போயிட்டு வருகிற வழியில அவன் செருப்பு அறுந்து போச்சு. செருப்பு தைக்கிறது காசுல இல்ல. அப்ப அங்க ஒரு சக்கிலி உட்கார்ந்து, அவங்க ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு நபர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர்கிட்ட கொண்டு போய் தன்னுடைய செருப்பை கொடுத்துட்டு, தைக்கிறதுக்கு காசு இல்ல, என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்ல, ஆனா 10,000 ரூபாய் பூர்வமான கல்வியை நான் அவனுக்கு போதிக்கிறேன். இந்த செருப்பு தைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு வாங்குவீங்க? ஒரு காலனா வாங்குவீங்களா? ஆனா நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் பூர்வமான கல்வியை நான் கற்றுத் தருகிறேன். இதை நீங்க வச்சுக்கிட்டு எனக்கு செருப்பு தச்சு கொடுங்க அப்படின்னா. என்னடா கல்வி அது அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு ஹதீஸை சொல்லி அதுக்கு விளக்கத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், காலனா இருந்தா கொடு, செருப்பு தச்சு தர அப்படின்ட்டார் அவர். இன்னொரு செருப்பு தைக்கிறவர்கிட்ட போயிருக்காரு, அவரும் முடியாதுட்டார். காசு கொடுத்தா செருப்பு தச்சு தரும். இப்ப இந்த மாணவர் செஞ்ச செருப்போட மார்சாவுக்கு போய் உஸ்தாதை கூப்பிட்டு, என்ன உஸ்தாத் 10,000 நீங்க 20,000 நீங்க லட்சம், நீங்க செருப்பு கூட தைக்கிறதுக்கு வழி இல்லையே, நான் படிச்ச கல்வியை வச்சு செருப்பு தைக்கிறதுக்கு கூட வழி இல்லையே.
முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெரிய வியாபாரியும் கூட. அந்த வியாபாரியாக இருந்ததுனால வைரம் வைடூரியங்கள் எல்லாம் விற்பனை செய்யக்கூடியவர். அவர் தன்னிடத்தில் இருந்த ஒரு வைரக்கல்ல ஒண்ணு கொடுத்து, இதை கொண்டு போய் அந்த செருப்பு தைக்கிற சங்கிலிகிட்ட அவர்கிட்ட சம்பந்தப்பட்டவர்கிட்ட கொடுத்து, இதுக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்கன்னு சொல்லி கேளு என்று கொடுத்து அனுப்பினாரா. அவர் நேராக செருப்பு தைக்கிறகிட்ட கொண்டு போய் கொடுத்து, இதுக்கு பகரமா என்னப்பா காசு தருவார். அவர் அப்படியே பார்த்துட்டு, நல்லா மினுக்குத, இது நம்ம கட்டி திட்டுறது இது சரியா இருக்கு, வேணுமுன்னா ஒரு 4 நாள் தரேன் அப்படின்னாராம். வைரா பெருசு 4 நாள் தரேன் அப்படின்னா எடுத்துட்டு போயிட்டார். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொன்னாங்க, இதை கொண்டு போய் மளிகை கடை கிட்ட கொடு. மளிகை கடை கிட்ட கொண்டு போய் கொடுத்த உடனே அவர் அதை பார்த்துட்டு, உனக்கு கொஞ்சம் உடச்சக்கலை தருமா தர அப்படின்னாங்க. திரும்ப கொண்டு வந்துட்டார். இதை கொண்டுட்டு போய் ஒரு ஜவுளி கடையில கொண்டு போய் கொடு. என்ன பேப்பர் வெயிட் வேணும் வச்சுக்கலாம், இதுக்கு ஒரு பெருசால ஒண்ணு தர முடியாது, வேணும் உனக்கு சட்டை தைக்கிற அளவுக்கு ஒரு சட்டை துணி தர அப்படின்னா கொண்டுட்டு வந்துட்டார். இதை கொண்டு சென்று இந்த ஏரியால ஒரு நகைக்கடை வியாபாரி இருக்கிறார், அவர்கிட்ட கொண்டு போய் அதை கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த வைரக்கடை அவர் பார்த்துட்டு பத்திரமா கையில முதல்ல வச்சுக்கிட்டு, நீ யாரு, எங்க இருந்து வர, யார் கொடுத்தாரு, இங்கேயாவது எடுத்துட்டு வந்துட்டியா, திருடிட்டு வந்துட்டியா, 1000 கேள்வி கேட்டார். இல்லை, இங்க உஸ்தாத் கொடுத்தாரு. யார் அவங்க உஸ்தாத்? முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி. ஓ அப்படியா, நீ நீ திருடிட்டு வந்துட்டியா, நான் அவர் கொடுத்தாராம். இல்ல, அவருதான் என்கிட்ட கொடுத்தார். இதோட மதிப்பு என்ன தெரியுமா? உன் எடைக்கு எடை நான் தங்கம் கொடுத்தாலும் போரும் பத்தாது. உன் எடைக்கு எடை தங்கம் கொடுத்தாலும் பத்தாது. 1000 தினார் அல்ல, 1,00,000 தினார் அல்ல, கோடி தினார் அல்ல, அதை விடவும் மதிப்பு வாய்ந்தது. நேரம் அந்த பையனையும் இந்த வைரக்கல்லையும் இவரே எடுத்துட்டு வந்து, என்ன உஸ்தாத் பையன்கிட்டலாம் கொடுத்து விட்டுருக்கீங்களா எவ்வளவு பெரிய பொருளை, விளையாடுறதுக்கு இந்த பையனா கிடைச்சான், பொருள் போயிருந்தா என்ன ஆகுறது? உஸ்தாத் சொன்னாங்களா முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அவர்கள், இல்ல இந்த பையனுக்கு இதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியல. செருப்பு தைக்கிறவன் ஒரு மாதிரி சொன்னான், மளிகை கடை ஒரு மாதிரி சொன்னான், துணி கடைக்காரன் ஒரு மாதிரி சொன்னான், இதனுடைய உண்மையான மதிப்பு தெரிந்தவன் நீ மட்டும்தான். இது போல நாம கற்கக்கூடிய ஹதீஸினுடைய உண்மையான தரம், நாம கற்கக்கூடிய குர்ஆன் கல்வியினுடைய உண்மையான தரம் அல்லாஹ்வுக்கு தான். அதனால் நீங்கள் கற்கக்கூடிய இந்த கல்வியை முறையாக கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அவர் சொன்னதாக ஒரு வரலாறு ஒன்று பதிவாகி இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, +2 தேர்வு எழுதி முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்முடைய பிள்ளைகளை முறையான கல்வியை கற்பதற்கு நாம் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அந்த கல்வியின் மூலமாக நம்முடைய குடும்ப பிள்ளைகள் இந்த சமுதாயத்துக்கு பயன்படுகிறவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாசுதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.